ஒரு கூட்டம் ஒரு ரிக்ஷா வண்டியை உடைக்கிறார்கள், நொறுக்கிறார்கள். யார் இந்த நபர்கள்? பக்தர் என்கிற அடையாளத்தில் இருக்கக்கூடிய மிருகங்கள். இவரும் ஹிந்து தான். போலீஸ் நினைச்சிருந்தால் இந்த நபர்களுக்கு தண்டனை கிடைத்திருக்கும். போலீஸ் நினைத்திருந்தால் இது போன்ற ஸ்டாம்ப் பேப்பரில் கையெழுத்து போட்டு வாங்கியிருக்க மாட்டார்கள். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். என் கையில் இருக்கக்கூடிய இந்த பத்திரத்தை பாருங்கள். 10 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர். சொத்து பத்திரமா? கிடையாது. டாக்குமெண்டா? கிடையாது. கடன் வாங்கி அந்த கடனை கொடுப்பதற்காக எழுதி வாங்கப்பட்ட அந்த பத்திரமா? கிடையாது. இந்த பத்திரம் ஒரு கொலைக்கு பின்பு உத்தரப்பிரதேஷ் போலீஸ் டபுள் இன்ஜின் கி சர்க்கார் அவர்கள் படைத்த ஒரு மிகப்பெரிய சாதனை. இந்த பதிவின் தொடக்கத்தில் ஒரு வீடியோவை பார்த்திருப்பீர்கள். ஒரு கூட்டம் ஒரு ரிக்ஷா வண்டியை உடைக்கிறார்கள், நொறுக்கிறார்கள். யார் இந்த நபர்கள்? பக்தர் என்கிற அடையாளத்தில் இருக்கக்கூடிய மிருகங்கள். அந்த வாகனத்தை எப்படி போட்டு உடைத்தார்களோ அந்த வாகன ஓட்டுநரை என்ன செய்தார்கள் உங்களுக்கு தெரியுமா? பெயர் மோஹித். இவரும் ஹிந்து தான். ஆனால் இந்த ஆக்ரோஷம் அடைந்த சோ கால்ட் பக்தர்கள் மோஹித் குமாரை கொன்று விட்டார்கள். ஆனால் கொன்றதற்கு பின்பு எந்த விதமான எஃப்ஐஆரும் கிடையாது, எந்த விதமான ஆக்ஷனும் கிடையாது. போலீசார்கள் குற்றவாளிகளை பிடிக்கவில்லை. போலீசார்கள் செய்த இந்த சாதனையை கொஞ்சம் படித்து பாருங்கள். நோ எஃப்ஐஆர், நோ கேஸ், எங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் கூட தேவையில்லை என்று அந்த குடும்பத்தினரிடம் எழுதி வாங்கப்பட்ட அந்த காகிதம் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் இது வலம் வந்து கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேஷ் போலீஸ் எந்த அளவில் அராஜக முறையில் இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை செய்திருக்கிறது என்று நீங்க பார்க்க போறீர்கள். ஜூலை 28ஆம் தேதி மோஹித் குமார் இறந்து போகிறார். அதற்கு முன்பு ஒரு 5-6 நாட்களுக்கு முன்பு முசஃபர் நகரில் இருக்கக்கூடிய கதௌலி என்கிற இடத்தில் மோஹித் குமார் தன்னுடைய ரிக்ஷாவை ஓட்டி செல்லும் போது லேசாக ஒரு காவடி மீது உரசி இருக்கிறது. அவ்வளவுதான். இந்த இளைஞர்கள் உடனடியாக மோஹித் குமாரை போட்டு அடிச்சிருக்கிறார்கள், உதைத்திருக்கிறார்கள். அவருடைய வாகனத்தை என்ன செய்தார்கள் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதை வைத்தே நீங்க கணக்கு போட்டு பாருங்கள் எந்த அளவில் இந்த அராஜக கூட்டம் செயல்பட்டிருக்கிறது என்று. இதே ஒரு இஸ்லாமியராக இருந்திருக்கட்டும், இதே மற்ற மதத்தை சார்ந்த நபராக இருக்கட்டும், ஒட்டுமொத்த கோதி மீடியா இதை மிகப்பெரிய ஸ்டோரியாக காட்டியிருக்கும். உடனடியாக அந்த அனைத்து நபர்களுமே சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார்கள். இது உத்தரப்பிரதேசத்தில் நடந்த விஷயம். அதாவது அந்த இளைஞர்களுடைய இந்த குண்டர்களுடைய வீடுகள் மீது புல்டோசரும் ஏறி இருக்கும், வீட்டையும் அடிச்சு நொறுக்கி இருக்கும் அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம். ஆனால் என்ன நடந்தது? அங்க இருக்கக்கூடிய போலீசார்கள் எஃப்ஐஆர் போடாமல் அந்த குடும்பத்தினரை மிரட்டி இந்த காகிதத்தில் கையெழுத்து போட வைத்திருக்கிறார்கள். இந்த காகிதத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்றால், எங்களுக்கு கம்ப்ளைண்ட் தேவையில்லை, எங்களுக்கு எந்த விதமான போலீஸ் ஆக்ஷனும் தேவையில்லை, எங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் கூட தேவையில்லை, இந்த கொலைக்கு பின்னாடி யாருமே கிடையாது, எங்களுடைய தம்பி ஏற்கனவே நெஞ்சு வலியில் அல்ல மற்ற வியாதிகளை வைத்திருந்தான், அந்த வியாதிகள் வழியாக தான் அவர் இறந்திருக்கிறார் என்கிற விஷயத்தை இவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை படித்து பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். போலீஸ் have forced them to sign 10 rupees stamp paper stating Kumar's death was due to existing illness and we don't want postmortem. எங்களுக்கு போஸ்ட்மார்ட்டமே தேவையில்லை, ஏற்கனவே மோஹித் குமாருக்கு பல்வேறு வியாதிகள் இருந்தது, அதனால் தான் இந்த நபருடைய உயிர் பிரிந்தது என்று நீங்கள் எழுதி கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, கம்யூனிட்டி ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் பிரிலிமினரி ட்ரீட்மெண்ட் பின்பு மோஹித் குமாரை அங்கே இருக்கக்கூடிய மற்ற இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் செய்திருக்கிறார்கள் 3 எக்ஸ்ரே எடுப்பதற்காக. ஸ்கல், தலைக்கான எக்ஸ்ரே, காலுக்கான எக்ஸ்ரே மற்றும் ஆங்கிள், குதிகாலுக்கான அந்த எக்ஸ்ரே. ஆனால் குடும்பத்தினர்கள் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டி செல்லவில்லை, நேரடியாக வீட்டுக்கு கூட்டி சென்றிருக்கிறார்கள். இது ஒரு சாதாரணமான காயங்கள் தானே, 2-3 நாட்களில் அது சரியாகிவிடும் என்று.
எஃப்ஐஆரை பார்க்கும்போது நீங்கள் பார்ப்பீர்கள், செவரல் அலிகேஷன் அபவுட் போலீஸ் இன்ஆக்ஷன் அகேன்ஸ்ட் வயலேஷன் ஆஃப் லா டியூரிங் காவர் யாத்ரா. காவர் யாத்ராவில் பல்வேறு இடங்களில் இதே போன்ற அராஜகங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, இது போன்ற பல்வேறு இடங்கள், காரை உடைத்தார்கள், கடையை உடைத்தார்கள். இப்போ இந்த சம்பவம் இதே போன்ற இன்னொரு ரிக்ஷாவும் ஒரு இடத்துல உடைக்கப்பட்டது. ஆனால் போலீஸ் எந்த விதமான ஆக்ஷனும் எடுப்பதில்லை. ராய்ப்பூர் நாகேலி வில்லேஜ்க்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு தலித் குடும்பத்தை சார்ந்த மோஹித் குமார் ஜூலை 23 ஒரு சிறிய ஆக்சிடென்ட், அதாவது லைட்டாக உரசப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் எந்த அளவில் அராஜகம் நடந்தது என்று நீங்கள் அந்த வீடியோக்களை பார்த்து வருகிறீர்கள். தொடர்ந்து அதை போட்டு காட்டிக் கொண்டிருக்கிறோம். இந்த நபர் 5 அண்ணன் தம்பிக்கு அந்த வரிசையில் கடைசி பையன், 5வது குழந்தை, 7வது மட்டும்தான் படித்திருக்கிறார். அதாவது பெரிய பணக்கார குடும்பம் கிடையாது, பெரிதளவில் இவர்கள் படிக்கலாம் இல்லை. 23 காவர் யாத்திரையில் போன இந்த பக்தர்கள் இவரை அடித்து உதைத்திருக்கிறார்கள். அவருடைய அண்ணன், இன்னொரு அண்ணன் வக்கீல் குமார், அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா, எங்களுக்கு ஒரு கால் வருகிறது ஹாஸ்பிட்டலில் இருந்து, இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அங்கே சேர்த்திருக்கிறோம் என்று. உடனடியாக நாங்கள் பதறி போய் அங்கே பார்க்கும்போது ஏற்கனவே மோஹித் குமாருடைய கை கால்களில் கட்டெல்லாம் போட்டிருந்தது, பேண்டேட் எல்லாம் போடப்பட்டிருந்தது. அவருடைய சிகிச்சை முடிந்துவிட்டது என்று போலீஸாரும் கூறினார்கள். நாங்கள் அவரை அப்படியே வீட்டுக்கு கூட்டி சென்றோம். அந்த மருத்துவமனையில், அதாவது கம்யூனிட்டி ஹாஸ்பிட்டல் இன் கத்தௌலி, அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் 3 மாத்திரைகளை கொடுத்திருக்கிறார்கள். பெயின் கில்லர் கொடுத்திருக்கிறார்கள், கேஸ்ட்ரைட்டிக்ஸ், அதாவது வயிற்றில் இருக்கக்கூடிய புண்ணிற்காக கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து, மற்றும் ஆன்டிபயோட்டிக்ஸை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். 3 எக்ஸ்ரே எடுக்கும்படி கூறியிருந்தார்கள், அது இவர்கள் எடுக்கவில்லை. சரி, வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள். வீட்டுக்கு வந்ததற்கு பின்பு மீண்டும் ஒரு முறை மோஹித் குமாருக்கு வலி கிளம்பி இருக்கிறது. அருகே இருக்கக்கூடிய வில்லேஜ் டாக்டரிடம் கூட்டி சென்றிருக்கிறார்கள். ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கிறது. அவர் பார்த்துட்டு, இல்லை இங்கே நாங்கள் சரி பார்க்க முடியாது, நீங்கள் ஒரு பெரிய மருத்துவமனைக்கு கூட்டி செல்லுங்கள். போகும்போதே மோஹித் குமாருடைய உயிர் பிரிந்து விடுகிறது. brought dead என்று கூறுகிறார்கள். இந்த சம்பவம் நடக்கும்போது ஒரு அதிகாரியும் அங்கே இருந்திருக்கிறார், சிஓ கத்தௌலி ராமாஷி யாதவ். அவர் கொடுத்த பதிலை நீங்கள் கேட்டீர்கள்னா, குடும்பத்தினர்கள் எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கவில்லை, அதனால் நாங்கள் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கவில்லை. அவர்கள் அடித்தார்கள், கொன்றார்கள், எங்கள் கையில் இந்த காகிதம் இருக்கிறது, இதை தாண்டி எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை என்று கூறிவிட்டார்களாம். 28 நீலம், அதாவது மோஹித் குமாருடைய அக்கா, நீலம் கொடுக்கும்படி மோஹித் குமாருக்கு திடீர் என்று அந்த வலி ஏற்பட்டது. பான்சி வில்லேஜ், 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பான்சி வில்லேஜ் கூட்டி சென்றோம். கத்தௌலி டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டி சென்றோம். அங்கே என்னுடைய தம்பி உயிரிழந்து விடுகிறார். உடனடியாக அங்கே போலீஸார்கள் வருகிறார்கள். போலீஸார்கள் எங்களுக்கு ஏதோ உதவி செய்வார்கள், அல்ல கொன்ற நபர்களை பிடிப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் அப்படி கிடையாது. என்னுடைய இன்னொரு தம்பியை கூட்டி சென்று தன்னுடைய பைக்கிலேயே அமர வைத்து, அவர் தாக்கப்பட்டதால் மரணமடையவில்லை, இந்த காயங்கள் இதற்கும் இவருடைய மரணத்திற்கும் எந்த காரணமும் கிடையாது, இவருக்கு ஏற்கனவே பல வியாதிகள் இருந்தபடி நீங்கள் எழுதி கொடுக்க வேண்டும், இதற்கும் அன்னைக்கு நடந்த அந்த தாக்குதலுக்கும் எந்த விதமான சம்மதமும் கிடையாது என்று நீங்கள் எழுதி கொடுக்க வேண்டும். ஃபேமிலியை, அதாவது இந்த குடும்பத்தினர்களை தன்னுடைய பைக்கில் அமர வைத்து டிஸ்ட்ரிக்ட் ஸ்டாம்ப் பேப்பர் டியூட்டி விற்கக்கூடிய அந்த கடைக்கு கூட்டி சென்றிருக்கிறார்கள். இந்த பேப்பருடைய விலை 10 ரூபாய், ஆனால் அங்கே 25 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறார்கள். இதற்கு பின்பு இந்த டைப் அடித்ததற்கெல்லாம் பணமெல்லாம் யார் கொடுத்தது என்றால் போலீஸார்கள் கிடையாது, பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்களிடமிருந்தே 25 ரூபாய் இதற்கு, டைப் அடித்ததற்கான இன்னொரு 100 ரூபாய், இதெல்லாம் வாங்கி கையெழுத்தையும் போட சொல்லி இதை போலீஸ் தன் கையில் வைத்திருக்கிறது. இதுதான் எங்களிடம் இருக்கக்கூடிய ஆதாரம். வெட்கமே இல்லாமல் முசஃபர்பூர் போலீஸ் இதற்கான விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறது தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில், எக்ஸ் பக்கத்தில். மக்கள் கேள்வி கேட்க தொடங்கிய உடனேயே அதை டிலீட்டும் செய்து விட்டார்கள். அதற்கான காப்பி உங்களுடைய ஸ்க்ரீனில் இருக்கிறது. என்ன எழுதினார்கள்? The statement of false and baseless that the e-rickshaw driver was beaten up by Kavariyas due to side swiping which led to his death. பொய்யான ஒரு செய்தியை பரப்பி வருகிறார்கள் மக்கள். இவருக்கும் அந்த காவடி யாத்திரை எடுத்து சென்ற அந்த பக்தர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அன்னைக்கு தாக்கப்பட்டதனால்தான் இவர் உயிரிழந்தார் என்கிற எந்த கனெக்ஷனும் கிடையாது. மோஹித் இ-ரிக்ஷா collided with Kavariya's
After which he tried to run away from the spot. இந்த உரஸ்பட்டதுன்னு கூறினேன். அதுக்கப்புறம் மோஹித் குமார் அங்கிருந்து தப்பி ஓட பார்த்தாராம். ரிக்ஷாவுடைய அதிகபட்சமான வேகமே 20-30 கிலோமீட்டர், அதை தாண்டி கிடையாது. சும்மா நடந்து பிடிக்கலாம் அது போன்ற வெஹிக்கிள்ஸ்களை. அதற்கான படத்தை நான் காட்டுறேன். ரிக்ஷான்னு நீங்கள் சர்ச் செய்து பாருங்கள். ரொம்பவே சாதாரணமாக ஓடக்கூடிய ஒரு வாகனம். அதுவும் அங்கே பார்த்த அந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். அவரால் தப்பியெல்லாம் ஓட முடியாது. போலீஸ் என்ன சொல்லுதுன்னா, மோஹித் அங்கேருந்து ஆக்சிடென்ட் செய்து தப்பி ஓட பார்த்தார். அப்போதான் அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் கோபம் அடைந்து அவரை அடித்தார்களாம். இதே நேரத்தில் ஜூலை 28ஆம் தேதி என்ன நடந்தது எல்லாத்தையுமே அவர்கள் அதே மாதிரி விளக்கியிருக்கிறார்கள். பெயின் வந்தது, மருத்துவமனைக்கு கூட்டி சென்றோம். அங்கே போய் பார்க்கும்போது அவர் பிராட் டெட் என்று கூறிவிட்டார்கள். அதற்கான பேப்பர் நாங்கள் எழுதி வாங்கிவிட்டோம். எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் எழுதப்படவில்லை, எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கப்படவில்லை. ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் குடும்பத்தினர்களை மிரட்டி கையெழுத்து வாங்கியிருக்கிறார்கள். இதை பற்றி இன்னும் ஆழமாக சுப்ரீம் கோர்ட்டின் லாயர் அஸ்கர் காரிடமும் நாங்கள் கேட்டோம். அவர் கொடுத்த பதில் படி, போலீஸ் ஷுட் ஹாவ் டேக்கன் ஆக்ஷன் ஆன் தேர் ஓன் ஆன் திஸ் கேஸ். இந்த விஷயத்தில் குடும்பம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதோ இல்லையோ அது வேற விஷயம். நேரடியாக போலீஸே சூமோட்டோ வழியாக இந்த கம்ப்ளைண்ட்டை பதிவிட்டிருக்க வேண்டும். தெர் இஸ் நோ ரூல் ஆஃப் 10 rupees or 20 rupees ஸ்டாம்ப் பேப்பர் இன் திஸ். எந்த விதமான சட்டமும் கிடையாது. இந்த மாதிரி 10 ரூபா 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் நீங்கள் எழுதி வாங்குறது எதுவுமே சரி கிடையாது. இஃப் சம்திங் ஹேட் டு ரிட்டன், தே குட் ஹாவ் ரிட்டன் ஆன் அ நார்மல் பேப்பர். ஒரு சாதாரணமான வெத்து பேப்பர்லேயே இந்த விஷயத்தை எழுதி இருக்கலாமே. இதற்கு இந்த ஸ்டாம்ப் பேப்பர் எல்லாம் தேவையில்லை. அப்போ போலீஸ் எதையோ மறைக்கிறது. அதனால்தான் அவர்கள் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக இதெல்லாம் செய்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் அவர் குறிப்பிட்ட இன்னொரு விஷயம், இது ஒரு ஆக்சிடென்டாக இருந்தாலோ அல்ல உடம்பு முடியாமல் இருந்தவர் உயிரிழந்தாலோ அந்த இடத்தில் குடும்பம் போய் கேட்டால், அதாவது எங்களுக்கு பாடி அப்படியே கொடுத்துருங்க, எங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் வேண்டாம், அது ஒரு வேற விஷயம். ஆனால் இது அசால்ட் நடந்த கேஸ், அதாவது தாக்குதலுக்கு பின்பு ஒரு நபருடைய உயிர் பிரிந்திருக்கிறது. இதில் போஸ்ட்மார்ட்டம் இல்லாமல் நீங்கள் பாடியை கொடுத்திருக்கவே கூடாது. போஸ்ட்மார்ட்டம் 100% நிச்சயமாக போலீசார்கள் அங்கே நடத்தி இருக்க வேண்டும். ஆனால் மீண்டும் அரசு அதிகாரிகள், ஆஷிஷ் யாதவ், கத்தாலி CEO, ஃபேமிலி did not written any complaint. குடும்பம் எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் எழுதவில்லை. This is why we could not keep the dead body. அதனால்தான் நாங்கள் அந்த டெட் பாடியை எங்களுடைய மருத்துவமனையில் வைக்கக்கூட முடியவில்லை. We had asked for postmortem but the family refused. நாங்கள் போஸ்ட்மார்ட்டமுக்கு கேட்டோம், பண்ணி கொடுத்துடுறோம், ஆனால் குடும்பத்தினர்கள் வேண்டாம்னு சொல்லிட்டார்கள். wrote that we don't want it. இங்கே பாருங்கள், அந்த பேப்பர் இருக்குது. மறுபடி போலீஸ் அதிகாரிகள்லேருந்து, அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள்லேருந்து, மருத்துவமனை அதிகாரிகள்லேருந்து எல்லாருமே இந்த பேப்பரை எடுத்து காட்டுறார்கள். பாருங்க, நாங்கள் இந்த காகிதத்தை வச்சுருக்கோம், குடும்பத்தினர்கள் தான் இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, போஸ்ட்மார்ட்டம் தேவையில்லை, சிகிச்சை தேவையில்லை, ஆக்ஷன் தேவையில்லை, யார் மீதும் எந்த விதமான வழக்கையும் போடாதீர்கள், இந்த காகிதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். யாருமே இந்த வழக்கில் குற்றவாளி கிடையாது என்று எழுதி கொடுத்து விட்டார்கள். On what basis we registered the complaint? We do not have any evidence. How we prove how the person died? எப்படி, எந்த ஆதாரத்தை வைத்து நாங்கள் இந்த கம்ப்ளைண்ட் எழுத முடியும்? எங்கள்கிட்ட தான் எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அப்போ இந்த வாகனம், இந்த காவிரிகள், அந்த வீடியோ எடுத்த நபர்கள் அந்த ரிக்ஷாவையே இந்த அளவில் போட்டு உடைத்திருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அந்த நபரை, மோஹித் குமாரை அடிக்கும் போதும் இவர்கள் நிச்சயமாக வீடியோக்கள் எடுத்திருப்பார்கள். போலீஸ் நினைத்திருந்தால் இந்த நபர்களுக்கு தண்டனை கிடைத்திருக்கும். போலீஸ் நினைத்திருந்தால் இது போன்ற ஸ்டாம்ப் பேப்பரில் கையெழுத்து போட்டு வாங்கியிருக்க மாட்டார்கள். குடும்பம் பதில் கொடுக்கும்படி அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் போய் கேட்கும்போது, நாங்கள் படிக்காத நபர்கள், ஏழை குடும்பம், எங்களை போலீசார்கள் மிரட்டி இதை எழுதி வாங்கியிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்தீர்கள்ல, 3 நபர்களுடைய பேர் இருக்கு. சுஷீல், அர்ஜுன், நீலம் மகள், 2 அண்ணன்களுடைய பெயர். ஆனால் இதில் அர்ஜுன் மட்டும்தான் கையெழுத்து போட்டிருக்காங்க, மீதும் யாருமே கையெழுத்து கூட போடவில்லை. ஆனால் கூட போலீசார்கள் தைரியமாக, பிரைம் மினிஸ்டர் மோடியின் டபுள் இன்ஜின் கி சர்க்கார், யோகி ஆதித்யநாத்துடைய சர்க்கார்,
அந்த சர்க்காரில் இருக்கக்கூடிய போலீஸார்களுடைய கேவலமான முகத்தை நீங்க பார்த்து விட்டீர்கள். சிந்தித்து பாருங்கள். ஏழைகளுடைய உயிருக்கு 10 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர் தான் அது. நன்றி, வணக்கம். கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.